தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 22:39. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. அன்பார்ந்தவர்களே, இது மிக சிறந்த கட்டளைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரால் தரப்பட்ட இந்த கட்டளை மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. இந்த கட்டளையை உற்று நோக்குகின்ற பொழுது, உள்வாங்குகின்ற பொழுது ஒன்று வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை உருவாக்கின ஆண்டவர், அவர் எல்லோருக்குமான ஆண்டவர். அந்த ஆண்டவரின், அந்த தந்தையின் பராமரிப்பில் இந்த உலகின் எல்லா உயிர்களும் உயிர் வாழ்கின்றன என்பதை உணர முடிகிறது. உன்மீது நீ அன்பு கூர்வது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூர்வாயாக. அன்பார்ந்தவர்களே, நம்மை நாம் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நாம் நம்மை நேசிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றாரோ அந்த அளவுக்கு நாம் மற்றவரையும் நேசிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவன் சொந்த மக்கள் இனமாக நாம் இந்த உலகில் நடமாடுகின்ற பொழுது, வலம் வருகின்ற பொழுது, ஒரே ஆண்டவரின் அன்பை, அந்த ஆண்டவரின் அளவு கடந்த இரக்கத்தை, பேரன்பை நாம் எல்லோரும் இணைந்து சமத்துவத்தோடு பங்கிடும் பொழுது அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆண்டவரின் அன்பை எப்படி சமத்துவத்தோடு பங்கிடுகிறோம் அன்பார்ந்தவர்களே, நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதத்தை, நமக்கு இருக்கின்ற நன்மைத்தனத்தை, நல்ல செயல்முறைகளை, நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான திட்டங்களை, வழிமுறைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களின் வாழ்விலும் ஆண்டவரின் இரக்கம், ஆசீர்வாதம் இன்னும் குறைவுபடவில்லை. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்கிறேன். என்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீரும் என்னை நேசிக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய அருகில் வாழுகின்றவர்கள், என்னோடு பயணம் செய்கிறவர்கள், உறவு கொள்ளுகின்றவர்கள் உம்முடைய அன்பை சுவைக்கின்ற விதத்திலே நான் என்னையே தாழ்த்த என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்வீராக. என்னுடைய மனநிலையிலே, மனநலனிலே தெளிவினை கொண்டு வருவீராக. என்னோடு வாழுகின்ற யாவரும் உம்முடைய பிள்ளைகள், நானும் உம்முடைய மகன், மகள் என்கின்ற உணர்வு நிலையில் நான் மற்றவர்களை நடத்த எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.